கோயம்பேட்டில் குடும்ப தகராறு காரணமாக மாமனாரின் தலையில் கல்லை போட்டு மருமகன் கைது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாமனார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை கோயம்பேடு அமுதா நகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் கண்ணன். அதே பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் காவல் பணியாளராக வேலை செய்து வந்தார். இவருக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் தன் மகளை அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இதனிடையே குடும்ப பிரச்சினை காரணமாக அடிக்கடி மனைவியிடம் தகராறு செய்து வந்த மருமகன் மகேஷை கண்ணன் தட்டி கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மே 23 அன்று இரவு மகேஷ் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு மனைவியை தாக்கிய போது அதனை கண்ட கண்ணன் வாக்குவாதம் செய்துள்ளார். இதில் கடும் ஆத்திரமடைந்த மகேஷ் ஆவேசமாக தாக்கி மாமனாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் ஆத்திரம் அடங்காத மகேஷ் பிள்ளையார் கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்த மாமனார் கண்ணன் தலையில் கல்லை போட்டு தாக்கிவிட்டு அங்கிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போலீசார் படுகாயமடைந்த கண்ணனை மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து தனிப்படை போலீசார் கடலூர் மாவட்டம் சென்று மகேஷை சுற்றி வளைத்து கைது செய்து அன்றை புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் அவரது உடலை உடற்கூறு ஆய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மகேஷ் மீது பதியப்பட்ட கொலை முயற்சி வழக்கை தற்போது கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். போச்சம்பள்ளி அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததால் சிறுமி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அப்புக்கொட்டாய் கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இக்கிராமத்தின் அருகே உள்ள மின்மாற்றியிலிருந்து அப்பகுதியில் உள்ள மின்கம்பத்திற்கு மின்வயர் மூலம் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட மின்கம்பி சிறுக சிறுக அருந்து காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மின்கம்பி அருந்து வயலை சுற்றி போடப்பட்டுள்ள தடுப்பு கம்பி மீது விழுந்துள்ளது. இக்கிராமத்தின் குழந்தைகள் மாடுகள் கட்டப்படும் காலி இடத்தில் விளையாடுவது வழக்கம். மின்கம்பி அருந்து விழுந்ததை அறியாத அதே கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகள் 11 வயது ரட்சனா விளையாட்டாக சென்று தடுப்பு வெளியை பிடித்தபோது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதை கண்ட அதே கிராமத்தை சேர்ந்த சரஸ்வதி சாதுரியமாக செயல்பட்டு சிறுமியை மீட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சரஸ்வதிக்கு சொந்தமான பசுமாடு ஒன்று தடுப்பு வேலி அருகே நின்று கொண்டிருந்த நிலையில் அதனுடைய வால் தடுப்பு வேலி மீது பட்டு மின்சாரம் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே பசுமாடு இறந்தது. பெண் குழந்தையை காப்பாற்றிய அதே சமயத்தில் பசுமாட்டை பறிகொடுத்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் தாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள குழந்தை நலமுடன் திரும்ப வேண்டும் என கிராம மக்கள் பிரார்த்திக்கின்றனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் மற்றும் 100 நிறைவு விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை வடக்குராஜ வீதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலைக்கு திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி, வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன், எம்எல்ஏ மருத்துவர் முத்துராஜா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கலைஞரின் புகழ் ஓங்குக என கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நகர கழகம் சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன், அவைத்தலைவர், மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் சார்பாக மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் மற்றும் அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோபி, திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திமுகவுக்கு மாற்றுக் கட்சிகளால் அளிக்கப்பட்ட தொல்லைகளால் தான் கட்சி இன்றைக்கு அபரிவிதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது என அமைச்சர் முத்துசாமி பேட்டியளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்ட திமுக சார்பாக தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி திமுக முகாம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு கருணாநிதியின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டுள்ள நிலையில் 6ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் பயனடையும் வகையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படும் என்று தெரிவித்தார்.
மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மட்டுமல்லாது மத்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.